ஜோதிட பூமி வாசகர்கள் அனைவருக்கும் மதுரை பரம்பரை அலுவலர் ஜோதிடர் பி வேல்முருகனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாரம் பார்க்கறது 1/6 to 7/6 வரையும் பார்க்குறோம். அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 25ஆம் தேதி உள்ள வார பலனை பார்க்கலாம். இந்த வாரம் சுப நாள் அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கிறோம்னா வைகாசி 19ஆம் தேதி திங்கக்கிழமையே தேய்பிர முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிர முகூர்த்தம் இருக்குது. அதே மாதிரி வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்புற முகூர்த்தம் இருக்குது. அதுபோல் இந்த மாதம் விசேஷமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாஸ்து இருக்கார். வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலைல 8 நாளின்னு போட்டிருக்காங்க. அதாவது காலைல 9 to 10:39. எப்போது வாஸ்து நாளையில் கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம விசேஷம் பண்ணுறது நல்லது. டச்சு பண்ணுறது ஏன்னு கேட்டால் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்திரிப்பார், குளிப்பார், சாப்பிடுவார், வெத்தலை வாக்கு போடுவார். அந்த நம்ம வெத்தலை வாக்கு போடுற நேரத்தில் பண்ணோம், ஆசுவாசமாக இருக்கிற நேரத்தில் பண்ணோம்னா தான் அந்த காரியங்கள் நம்ம கட்டிமனைகள் முழுவதும் வெற்றிகரமாக முடியுன்றது சாஸ்திரம் இருக்குது. அதனால் கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஆரம்பத்திலே பண்ணிட வேணாம். அதனால் அந்த 3 நாள் நம்மளுக்கு விசேஷமான நாள்களாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரையும். அதனால் அதுக்கேற்றாப்புல சுப நிகழ்வுகள் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறோம்னா வாசகர்கள் அனைவரும் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம மேச ராசியிலேருந்து நம்ம பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பேச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே 11ஆம் தேதியே மிதுனத்துக்கு புதன் போயிட்டாரு. இப்போ 21ஆம் தேதி தான் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வர்றாரு. அதாவது சூரியன் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அப்படின்னும் போது மேசராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய கிரகம் இப்போ 9ல் சனி, கேது, 10ல் குரு, 11ல் செவ்வாய், 2ல் அதாவது ரிஷபத்தில் சூரியன், 21ஆம் தேதி சுக்கிரன் வராரு. அதுபோக மிதுனத்தில் புதனூர் ராகு உட்காந்துருக்காங்க. கிரகண சம்பந்தப்படத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போதே கட்ட அமைப்புகளே ராகு கேதுக்குள்ளே தான் கிரகம் கட்டுப்பட்ட அமைப்புகளாக இருக்குது. கிரக சுதந்திரம் கிடையாது. ராகு கேதுன்னா சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ப்பமாகப்பட்டது கால சர்ப்ப யோகம் அப்படின்னு உள்ளதான் எல்லா கிரகமும் இருக்கும். அது எதுவும் வெளியில் தாண்டி வரல. அதனால தான் இந்த நோய் நொடி எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனி மாதம் 24ஆம் தேதி தான் குரு இந்த தனுசுக்கு ராசி சனி கேதுவோட உட்காந்து மீண்டும் ராகு பார்ப்பாரு. அப்போ அது வரையும் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் மேசராசி நேயர்களுக்கு அப்போ தான் குரு வந்ததுக்கப்புறம் தான் ராசிநாதனே குரு பகவான் பார்ப்பாரு. மேலே இப்போதைக்கு ராசிக்கு 10ல் குரு இருக்காரு. இதெல்லாம் 2-3 வாரமாகவே சொல்லிட்டு இருக்கேன். 10ல் குரு இருக்கையில் தொழிலில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். அந்தணன் 10ல் அவதிகள் மிக உண்டானாலே தொழில்துறையில் ரொம்ப சூதானமாக இருக்கணும். முன்கோபங்கள் எதுவும் படக்கூடாது. போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேசராசி நேயர்களுக்கு 2ல் சுக்கிரன் உட்கார்றது நல்லது தான். அதுபோல் 9ல் சனி கேது இருக்கிறதுனால தகப்ப வர்க்கத்தில் எந்த தர்க்கங்களும் வச்சுக்கிறக்கூடாது. அதுபோல் தகப்ப வர்க்கத்துக்கு உடல் நல்லா முடியாமலும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் மேசராசி நேயர்கள் ராசிநாதன் 11ல் இருக்கிறது சிறப்பு தான். எந்த பாதிப்பும் இல்லை. இந்த வட்டம் சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேசராசி நேயர்களுக்கு 22ஆம் தேதி நைட்டு ஆரம்பிக்கிறாரு. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்கார். அதே மாதிரி சனிக்கிழமை சாயந்தரம் 4:49 வரையுமே சந்திராஷ்டம் இருக்குது. இந்த சந்திராஷ்ட காலகட்டத்தை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது முக்கியமான நிகழ்வுகளை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலே இந்த வாரம் அந்த சந்திராஷ்டம் ஒன்று தான் வருது. மிச்சப்படி வேறு எந்த வித பாதிப்பில் வரும்ல. தொழில்துறையில் மட்டும் பார்த்து இருந்துக்கலாம். பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுக்கிரன் வர்றதுனால. அதுபோக 10ல் குரு இருக்கிறதுனால தொழில்துறையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கிறது நல்லாயிருக்கும். மிச்சப்படி வேறு எந்த வித பாதிப்புகள் இருக்காது. இந்த வாரம் நம்மளுக்கு மேசராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல சிறப்பான வாரமாகவே இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுருக்கு. பொதுவாக அந்த ராசிநாதனுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். ஆனால் தசாபதிகளுக்கு அந்த திசைகளுக்கு ஏற்றாப்புல தெய்வங்களை வழிபடுறது நல்ல சிறப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மேசராசி நேயர்களுக்கு 12 ராசியில் முதல் ராசின்னுவாங்க. அதிக சுறுசுறுப்பு எதனாலும் வேகமாக முடிக்கின்ற சிந்திக்க ஆற்றல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த வாரம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாத வாரமாக இருக்கும். சந்திராஷ்ட காலகட்டத்தை மட்டும் தள்ளிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த வித பாதிப்பில் ஒன்றும் இருக்காது. மேசராசிக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு அதாவது 3ஆம் தேதி வைகாசி மாதம் 21ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துக்கே வக்கரமாய் வர்றாரு. அவர் சொந்த வீட்டுக்கு வர்றது நல்ல சிறப்பான லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. 24ஆம் தேதினா இங்கிலீஷுக்கு 6, வைகாசி 24ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 4:49 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்காரு. திங்கக்கிழமையோட ஃபுல்லாக சந்திராஷ்ட காலகட்டங்கள் முடியுது. அதுபோ ராசியிலே சுக்கிர பகவான் உட்கார்றது வக்கரமாக இருந்தாலும் அவர் உட்கார்றது சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது ரிஷபராசி நேயர்களுக்கு 8ல் சனி கேது இருப்பதனால வண்டி வாகனத்தில் எதுலையும் நிதானம் தேவை, பொறுமை தேவை. அலைச்சலாக இருக்கக்கூடிய சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய சூழல்கள் இருக்குது.
அதனால் வந்து எதுலேயும் வந்து கொஞ்சம் நிதானமாக போகிறது வந்து நல்லாயிருக்கும். 10ல் வந்து செவ்வாய் இருக்கார், அது எந்த வித பாதிப்பில் ஒன்றும் இல்லை. 9ல் வந்து குரு வந்து ராசியை வந்து நீச பார்வையாக வந்து 5ஆம் இடம் பார்வையாக வந்து ராசிநாதன் வந்து பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி குத்தம் நிவர்த்தியான்ற மாதிரி குரு பார்க்கறது சிறப்பதான் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அட்டமச்சனின்றது வந்து விலகாமல் இருக்கிறதுனால வந்து சில அலைச்சல்கள், தாமதம், தடங்கள், ஏமாற்றம், குழப்படி, மனசட்லாட்டம், இந்த மாதிரி மன நிம்மதி குறைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அட்டமச்சனின்றது மரணச்சனின்னுவாங்க. அதாவது கண்டங்கள் 4 கதிய சேசி நிற்க தெண்டங்கள் மிக உண்டாகும், திறவிகள் நாசமாக உண்டோ சோர்கள் தக்கட்டும் உயிரை குடிக்கின்ற மாதிரி உயிரை மட்டும் விட்டு வச்சுட்டு மிச்ச சித்திரவதையெல்லாம் படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏழையை வந்து சூதான நிதானமாக வந்து இருக்கிறது வந்து ரிசர்வராசி நேயர்களுக்கு நல்லது. ரிசர்வராசியில் சுக்கிரன் வரதுனால பெண்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரிகளுக்கு, தொழிலஸ்தர்களுக்கு இது முழுமே நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் வந்து மாணவர்கள் மட்டும் அட்டமச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமண யோகமும் இப்போது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு வரங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தாராளமாக பார்க்கலாம். அது முழுமே நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த திருமண வரன் பார்க்கையில் மட்டும் இந்த சந்திராஷ்ட காலகட்டத்தை மட்டும் ஒதுக்கிட்டு அந்த ராசி நேயர்களுக்கு இருந்தால், அந்த ராசி நேயர்களாக இருந்தால் அந்த சந்திராஷ்ட காலகட்டத்தில் வரன் பார்க்குறத விட்டுவிட்டு சந்திராஷ்டம் முடிஞ்சோடனே போய் பார்க்கறது நம்மளுக்கு நல்ல தகவலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மிச்சப்படி வந்து எந்தவித பாதிப்புகளும் இருக்காது. இந்த வாரம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றமாகவே இருக்கும். சனி இருக்கிறதுனால வந்து எதை வந்து கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது நல்லது. வண்டி வாங்கினா வேலையை வந்து கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா துர்க்கையம்மன், காளியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வம் வழிபட்டோம்னா நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மிச்சப்படி இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு சுமாரான வாரமாகவே இருக்கும், ரொம்ப வந்து பாதிக்காது, நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வந்து முதல்வர் ஆக இருக்கிறதுனால வாக்கில் வந்து நம்ம பேச்சு கொடுக்குறதுல வந்து எதுலேயும் வந்து நிதானம் தேவை. யார்ட்டையும் வந்து படக்குன்னு வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது, இந்த பணம் தரேன், அதை பண்ணி தந்துடுறேன், இதை பண்ணி தந்துடுறேன்றது. ஏன்னா ராகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விஷத்தை கேட்கக்கூடிய சூழல்கள், அதை பழிக்க விட மாட்டார். அதனால் வந்து புதனும் ராகு வந்து கிறங்கணும் அப்படின்வாங்க. புதன் திசையில் ராகு புத்தி பலன் பண்ணாது, ராகு திசையில் புதன் புத்தி பலன் பண்ண மாட்டார். அது 2 தான் பாதிப்பை உருவாக்கும். ஏன்னு கேட்டால் ராகுனுடைய தலையை கொய்தவரே வந்து புதன் தான் அப்படின்னும் போது அந்த புத்தியில் நல்லா இருக்காது. அதே மாதிரி ராகு திசையில் சூரியன் சந்திரன் புத்தி நல்லா இருக்காது, காட்டி கொடுத்தவங்க அவங்க தான் அப்படின்னும் போது. அதனால் வந்து ரிஷபராசி நேயர்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கு வந்து இப்போதைக்கு வந்து எதையும் வந்து நிதானித்து ஆலோசித்து அதுக்கப்புறம் வாக்கு கொடுக்குறது நல்லது. அவசரப்பட்டு எந்த வாக்கும் கொடுத்துட வேண்டாம். நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளே மாட்டிக்கிற வேண்டிய சூழல்களாக இருக்கும். நம்ம வாக்கு நம்மளுக்கே வந்து விஷமாக வரக்கூடிய தன்மையிலாக இருக்கும். அதனால் வந்து ரிஷபராசி நேயர்கள் வந்து 2ல் ராகு இருக்கிறதுனால வந்து எதை வந்து நிதானித்து ஆலோசித்து வாக்கு கொடுக்குறது சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து கவனித்து ரிஷபராசி நேயர்கள் பண்ணிக்கொள்வது நல்லது. அடுத்து வந்து நம்ம பார்க்க இருப்பது வந்து மிதுனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையும் வந்து பார்க்குறோம். மீன ராசியில் வந்து இப்போதைக்கு சுக்கிரன் இருந்தவர், அதாவது 21ஆம் தேதி, இன்னைக்கு 19 அப்படின்னு சொன்னோம்னா 21ஆம் தேதி வக்கரமா வந்து ராகுவை விட்டுட்டு அவர் வந்து மிதுன ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு. அப்போ ராசிநாதன் புதன் வந்து அங்கேயே வந்து ஆட்சியில் இருக்கார். அதுலேயே வந்து ராகு பகவான் இருக்கார். பொதுவாக புதனும் ராகு சேர்றது அவ்வளோ நல்ல விருத்தங்கள் கிடையாது. அதுபோக வந்து 7ல் வந்து சனி இருக்குது. நான் பல வாரமாக கூறுறது மாதிரி கறி ஒன்று நாங்கேலி காரி சேரவனுக்கா கொண்ட பெண்ணளப்பான் குடும்பம் பாலாம், பெண்ணாக இருந்தாலும் ஆணளப்பான் குடும்பம் பாலாம் அப்படின்ன மாதிரி உடலை பாதிக்கவா, தொழிலை பாதிக்கவா, குடும்பத்தை பாதிக்கவான்றது தான் இந்த கரகம் இப்போதைக்கு இருக்கு. குருனுடைய பார்வையில் இந்த மாதிரி எந்த சுபகரக பார்வையில் தீக்கரகத்தினுடைய ஆட்சி தான் அதிகமாக இருக்குது. அதனால வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முன்னேற்றம், அது விசேஷம். அதுபோக வந்து உடல்நிலைகளில் வந்து ரொம்ப கவனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரம். ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க அதிகமாக நல்லா செக்அப் பண்ணிக்கிறங்க, அதிக டென்ஷன் பண்ண வேணாம். அதனால் வந்து மிதுனராசி நேயர்களுக்கு வந்து தொழில்துறைகளுக்குரிய கரக்கான் தொழில் ஸ்தானாதிபதின்ற ஒரு குரு பகவான் வந்து அவர் வந்து நீசமாகிறாரு, 8ல் வந்து நீசமாகிருக்காரு. அவர் ஆனி மாதம் 24ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறாரு. அதுவரையும் வந்து அந்த கரகம் வந்து இருக்கும். அப்போ 24க்கு மேலே தான் குரு வந்து ராசிநாதனை பார்க்க வரும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய. அதுவரையும் கடுமையான கரகத்தில் தான் நம்ம வந்து மிதுனராசி நேயர்கள் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. அதனால் திருமண காரியங்கள் முழுமே தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தாரதோஷமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்தோடனே மாத நோக்கம் திருப்பி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து வரன்கள் பார்க்குறது நல்ல முன்னேற்றத்தை வரும். அதுவரை வரன்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முடியலேன்னு யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து எதுவும் சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் இந்த வாரம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து இந்த வாரம் வந்து நல்ல சிறப்பாக முன்னேற்றமாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேனால உடலை கவனிக்கணும். 2வது உடல்நல பாதிப்புகள் ரொம்ப பேருக்கு உடல்நல பாதிப்பாக இருக்குது. ரொம்ப பேர் குடும்ப பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கு. கோடு நாடு கேசுன்னு போயிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அசிங்கப்படுதல், அவமானப்படுதல், கேவலப்படுதல், இல்லை பெண்கள் தொடர்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து இன்னல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் வந்து எதையும் வந்து
கொஞ்சம் ஆதிசேஷன் பெருமாள் வழிபடுறது நல்லது. புதனும் ராகு இருக்கிறதுனால புதன்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப முன்னேற்றம். வழிபடுறது நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. பொதுவாக மிதுனராசி நேயர்கள் வந்து பெருமாளை வழிபடுறது நல்லா இருக்கும். அதில் வந்து ஆதிசேஷன், ஏன்னா அவர் ராகு பகவான் இருக்கிறதுனால அவர் வந்து 5 தலை நகரம் கொண்ட பெருமாள் தான் படுத்திருப்பாரு. அதெல்லாம் பெருமாள் படுத்திருப்பாரு. அவரை வழிபடுறது இந்த கிரக நிவர்த்திக்கு ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்தவித பாதிப்புல எதுவும் மாறிக்கிறாம நம்ம நிதானமா கணவன் மனைவிக்குள்ள எந்தவித பாதிப்பு இல்லாம நிதானமா போகணுமோ அப்படின்னு சொன்னோம்னா இந்த நேரம் வந்து கடுமையான கிரகம். அவர் வர்றது அதை தான் பாதிக்கணும் தான் வந்திருக்காரு. சில பேருக்கு உடல் நல்லா பாதிச்சிருக்கு, சில பேருக்கு மனநல பாதிக்கும். ஏன்னா குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னாலே மனநல பாதிச்சிடும். அதனால வந்து எதிரி வந்து கொஞ்சம் சூதானமா இருக்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கு. இது பொதுவா வந்து ராசி பலன் தான். ராசியில இருந்தாலுமே அதனுடைய பலாபலங்கள் ஓரளவுக்கு 100% பலாபலங்கள் பண்ணும். அது லக்கினமாக இருந்துட்டா, மிதுன லக்கினமாக இருந்தால் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால அவங்களுடைய திசாபுத்திகள் பலாபலங்கள் பார்த்துக்கிறங்க. இருந்தாலும் ராசியில வந்து ராகு பகவான் உட்கார வந்து கிறங்கணும் அப்படின்னாங்க. புதனும் ராகு உட்காந்துருக்கிறது வந்து கிறங்கணும். அதை கேதுவும் பார்க்குறாரு, சனியும் சீக்கோள் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் சூதானமா நம்ம வந்து இருக்கிறது வந்து மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கு. மிச்சபடி தொழில் துறையிலே வேற எந்த வித பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. மிச்சபடி வந்து நம்ம வந்து கவனமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, பொறுமை விட்டு கொடுத்து போற தன்மையில இருந்துட்டோம்னா மிதுனராசி நேயர்கள் இதுல இருந்து தப்பிக்கலாம். நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு கிரகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ராசி வந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டு 6ல் சனி கேது இருக்கு. 5க்கு அதிபதியும் 10க்கு அதிபதியும் செவ்வாய் மட்டும் வந்து 8ல் போய் மறைகிறாரு. 12ல் இருந்த சுக்கிரன் வந்து வக்கரமாகி ரிஷபத்துக்கு போறாரு, 11ஆம் இடத்துக்கு போறாரு. அது நல்ல சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 12ல் புதன் ராகு இருக்காரு. 3, 6, அதாவது கடகராசிக்கு வந்து புதன் வந்து அவ்வளவு நல்லவர் கிடையாது. அவர் வந்து போய் 12ல் மறைகிறது கெட்டவன் கெட்டானாலும் கெட்டினும் ராஜ்யம்ன்றதுக்குரிய அமைப்புகள் பெறாரு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இல்லை ரொம்ப சிரமமான சூழல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, செவ்வாய் போய் 8ல் மறைகிறது தான். 5க்கு அதிபதியும் பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் போய் மறையில வந்து தொழில்துறையில் இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புத்திரஸ்தானங்களை கொஞ்சம் சூதானமாக வந்து கையாள வேண்டிய சூழல்கள் இருக்கும். ஆனால் அதில் ஒரு கெட்டதிலேயே நல்லது அப்படின்னா புதன் 12ல் மறைஞ்சிருக்கிறது, அது ஒன்று நல்லது. ரெண்டாவது சனி பகவான் வந்து கடகராசிக்கு மாரகாதிபதின்ற பெற்ற சனி பகவான் வந்து 6ல் உட்காந்துருக்கிறது. அவரும் கெட்டவன் கெட்டானாலும் கெட்டிடும் ராஜ்யம்ன்றதுக்குரிய அமைப்புகள் பிரகாரம் சிறப்பாக தரக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குரு பகவான் வந்து நீச பார்வை வந்து ராசிநாதனை வந்து பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி குட்ட நிவர்த்தி வந்த மாதிரி அவர் நீசனாக இருந்தாலுமே ஓரளவுக்கு அதனுடைய பாதிப்பில் வந்து நம்மளை தப்பிக்க வைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இருந்தாலுமே தப்பிக்க வைக்கும். இந்த வாரம் வந்து கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த சந்தோஷ காலகட்டங்கள் எதுவும் கிடையாது. அதனால வந்து இந்த வாரம் வந்து பெண்களுக்கு 11ல் சுக்கிரன் வரதுனால நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பெற்றாலே கலைஞர்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில்துறையினருக்கு மட்டும், வியாபாரிகளுக்காக இருக்கட்டும் இல்லை தொழில்துறைகளுக்கு மட்டும் செவ்வாய் பகவான் 8ல் உட்காந்துக்கிறதுனால பெரிய லெவலில் பிஸ்னஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ரெண்டாவது வந்து இது வந்து ராசியினுடைய பலாபலன்கள் தான். ஒருவேளை லக்கின பிரகாரம் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்ததுன்னா தாராளமாக பண்ணுங்க. அவங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும். நம்ம பார்க்குறது வந்து வார ராசி பலன் கண்டிப்பாக நம்ம அதை சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்கிறேன். நான் செவ்வாய் வந்து 8ல் போய் மறைகிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா அவர் யோகாதிபதி அப்படின்னும் போது அவர் போய் 8ல் போய் மறைகிறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்து அவர் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கலாம் செய்கிறார், 7, 8ஆம் இடம் பார்வையா. அப்போ பராக்கிரமா வீரிய தைரியத்துக்குரியவர் வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்கறது வந்து நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். கடகராசி நேயர்கள் வந்து பொதுவாக வழிபடக்கூடிய தெய்வம் வந்து எப்போதுமே பெருமாளை வழிபடுங்க. ராமபிரான் பிறந்த ராசியும் அதுதான், ஆதிசேஷன் பிறந்த ராசியும் அதுதான், குரு பகவான் பிறந்த ராசியும் அதுதான் அப்படின்னும் போது கடகராசி நேயர்கள் வந்து அதை மட்டும் வழிபட்டுங்க. நம்ம பெருமாளை பொதுவாக வழிபட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு வந்து தற்போது வந்து எந்தவித பாதிப்பும் ஒன்றும் இந்த வாரம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் தொழில்துறையில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம். அதுபோக வந்து தொழில் செய்பவர்கள், கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் கருத்து வேறுபாடுகள் எதுவும் வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போய்க்கிறோங்க. போக சிறப்பாக இருக்கும். ஆனால் 6ல் உள்ள சனி வந்து நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கனால அவர் வந்து 3, 6, 11ல் சனி பகவான் வரையில ரொம்ப விசேஷமான ராஜயோக பலன்களை கொடுப்பார். அவர் சனி விளையாடுறதுக்குள்ள ஓரளவுக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நம்ம நல்லா சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நல்லா இது பண்ணுவார். திருமண யோகமும் நடந்துக்கிட்டு இருக்கு. 7ல் குரு நீசனாக இருந்தாலும் அவர் குரு நோக்கம்னா அவர் வந்து திருமண யோகமும் தற்போது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து வரன் பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஆணி 24க்கு மேலே அப்புறம் மாத நோக்கம் குறையும். திருப்பி ஐப்பசி மாதம் தான் அவர் திருப்பி வந்து குரு பகவான் வந்து வராரு. அதனால வந்து கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த பாதிப்பு ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் மட்டும் வழிபடுங்க, நல்லா இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வந்து சிம்மராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகப்பயிற்சி அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் மட்டும் வந்து 21ஆம் தேதி வந்து வக்கரமாக வர்றாரு, 10ல் வந்து உட்கார்றாரு.
10ல் வந்து உட்கார்றது வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே வந்து உட்கார்றது சிறப்பு தான். 7ல் வந்து செவ்வாய் இருக்காது. சுகாதிபதியும் பாக்கியாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் ராசியை வந்து பார்க்குறது அது யோகம் தான். 2ஆம் இடத்தையும் வந்து செவ்வாய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொழில் ஸ்தானத்தையும் வந்து 4ஆம் இடம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. 5ல் சனி கேது இருக்கிறதுனால மட்டும் வந்து புத்திரஸ்தானங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கை வைக்க வேண்டாம். அதை விற்கவும் வேண்டாம், இல்லை அதை பற்றி நினைக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகள் அது இதுன்னு வேணால் பண்ணலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கணும்னா திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் பண்ணணும்னா தர்ப்பணம் பண்ணுறது அது நம்மளுக்கு சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் கிடையாது, சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2வது வந்து 7ல் வந்து செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது ராசி இது வந்து செவ்வாய் தோஷ காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் திருமண வரன்கள் அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் தள்ளி 4ஆம் தேதி தான் பேச்சு ஏறாரு. அதாவது இங்கிலீஷுக்கு 18ஆம் தேதி தான் செவ்வாய் வந்து ராசிக்கு 8ல் போகிறாரு. அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தினுடைய காலகட்டமாக இருக்கும். உஷ்ண தேகமான பீடப்பிணிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து சிம்மராசி நேயர்கள் வெயிலில் சுற்றுவதை தவிர்க்கிறது நல்லது. குளிர்பானங்களை அறிந்து கொள்வது நல்லது. உடல் சூட்டை குறைக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அதை சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ல் வந்து சுக்கிரனும் ராகு இருக்காரு. 3க்கு அதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியும் புதனும் ராகு வந்து உட்காந்துருக்காரு. 2 அவர் ராகுடைய சேர்ந்திருக்கிறதுனால தீக்கோள்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களும் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு கூறினது போல வந்து சிம்மராசி நேயர்கள் வாக்கு கொடுக்கும் போது எதுலேயும் நிதானமாக அவசரப்பட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் வந்து அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமி வருது. பௌர்ணமிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சிவனை வழிபடுங்க. பிரதோஷம் போகணும்னா போங்க, இல்லை கோயிலுக்கே போக முடியலை அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நான் கூறினது போல் சூரிய பகவானை வழிபடுங்க. சிம்மராசி நேயர்கள் வந்து சூரிய பகவானை வழிபட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தேகத்தில் வந்து சூரியனுடைய அதிகாலையில் நம்ம குளிச்சுட்டு வெளியில் போகலை, முடிஞ்சால் வெள்ளனா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா காலைல குளிச்சுட்டு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அரை நிமிஷம் இல்லை செகண்ட் கணக்கில் கொஞ்சம் சூரியனுடைய கதிர்கள் மேலே படுற மாதிரி நின்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா சிம்மராசி நேயர்களுக்கு வந்து ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5க்கு அதிபதி குரு வந்து 6ல் தான் நீசமாக இருக்காது. அது 8க்கு அதிபதி குரு வந்து நீசமானா கெட்டவன் கெட்டாயாலும் கெட்டிடும் ராஜ்யம்ன்றது பிரகாரம் அது கொஞ்சம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாலும் 5ல் சனி கேது இருக்கிறதுனால வந்து புத்திரவர்க்க ஆரம்பத்தில் திருப்பின்னு சொல்கிறேன். புத்திரவர்க்கங்களை வந்து கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கிறங்க. புத்திரவர்க்கத்துக்கிட்ட பெரிய பசங்களாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்கிறது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் வந்து 10ல் சூரியனும் சுக்கிரனும் வந்து உட்காந்துருக்காங்க. சுக்கிரன் வந்து 10ல் வந்து வர்றது வந்து வக்கரமாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டுக்கே வர்றது வந்து நல்ல சிறப்பான அம்சமாக இருக்கும். ஏன்னா முன்னோக்கி நடந்து போகிறவனை காட்டிலும் பின்னோக்கி நடந்து போகிறவனுக்கு வந்து பலம் அதிகம்னுவாங்க. அதனால் வக்கர கிரகம் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப அதிகமான பலமாக இருக்கும். அதனால் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இப்போதைக்கு எந்த வித பாதிப்புகளும் ஒன்றும் கிடையாது. அதுபோக வந்து செவ்வாய் வந்து பேச்சு மட்டும் 18ஆம் தேதி வந்து பேச்சு இருக்காரு. எல்லாமே இப்போதைக்கு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலசர்ப்ப யோகத்தில் தான் இருக்குது. ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகமே கட்டுப்பட்டு தான் இருக்குது. அதனால் சிம்மராசி நேயர்கள் நான் கூறினது போல வந்து சிவனை வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சூரிய பகவானை வழிபட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கனால பெண்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுபோக மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். அதனால் சிம்மராசி நேயர்கள் வந்து இந்த வாரம் எதுவும் சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் இல்லாத காலகட்டத்தினால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மட்டும் நம்ம சிறப்பாக பண்ணலாம். ஆனால் வாக்கு கொடுத்தல் மட்டும் கொஞ்சம் சூதானமாக, ஏன்னா வாக்காதிபதி வந்து ராகு பகவானோட கிரகணம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம கொடுக்குற வாக்கை வந்து நிறைவேற்ற முடியாத சூழல்களாக இருக்கும். எதையும் யோசித்து சிந்தித்து செயல்படுறது சிம்மராசி நேயர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த வாரம் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியில் வந்து புதிய மாற்றத்தை எதுவும் உண்டு பண்ணாது. நல்ல சிறப்பான வாரமாகவே இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். எந்தவித பாதிப்புகளும் தராது. நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னியாராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் மட்டும் 2க்கு அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 10ல் இருந்தார். இப்போதைக்கு வந்து அவர் வந்து 9ல் திரிகோண ஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அது கன்னியாராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசினால வந்து குரு வந்து நீச பார்வையாக பார்க்கணும். அதுவும் திருமண யோகம் என்று சொல்லுவாங்க. திருமணம் முடியாதவர்களுக்கு வந்து திருமண காரியங்கள் பார்க்கறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சனி பகவான் இருப்பதனால கண்ட சனியும் கண்ட கேது இருக்கிறதுனால உடல் நிலையில் வந்து கொஞ்சம் வந்து சூதானமாக கவனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் வந்து இதையும் வந்து நிதானமாக போகணும், பொறுமை அவசியம். தாய் ஸ்தானத்துக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு கன்னியாராசி நேயர்களுக்கு அவர்களுக்கு நாளில் சனி கேது இருக்கிறதுனால சில பேருக்கு அவர்களுக்கே உடல்நிலை முடியாமல் போயிருந்திருக்கு. சில பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கு. சில பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சனி கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் வந்து அதிகமான அக்கறையில் எடுத்துக்கூடக்கூடிய வாய்ப்புகள் தேவை.
மேலும் வந்து கன்னியாராசி நேயர்கள் வந்து பெருமாளை வழிபடுறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ல் ராகுவும் புதனும் இருக்கிறதுனால கடகனம் சம்பந்தப்பட்ட இதாக இருக்கிறதுனால வந்து தொழில் துறையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுபோக வந்து வியாபாரிகள் வந்து பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு எப்படி தொழில் போய்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. பெரிய லெவலில் அமௌண்ட் போட்டால் இப்போதைக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாக இருக்கணும்னு கூட இருக்கிற ஆளுகள்னால சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயுமே வந்து இந்த 10ல் ராகு இருக்கிறதுனால வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷக்கரகம் அப்படின்வாங்க. அந்நிய மதத்தினரால் அல்லது அந்நிய இனத்தவரால், அந்நிய மதம், ராகு கேது வந்துட்டாலே அந்நிய மதம் அப்படின்னா இப்போ நம்ம இந்துவாக இருக்கோம்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு முஸ்லீம்னாலேயோ இல்லை ஒரு கிறிஸ்டின்னாலேயோ அல்லது ஒரு மலையாளிஸ்னாலேயோ இப்படி வேற்று இனத்தவர்களுடைய வந்து பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்சம் சூதானமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மிக மிக அவசியமாக இருக்கும். ராசியை வந்து செவ்வாய் வந்து பார்க்குறாரு, குரு பார்வை இருக்குது, 2 பார்வை இருக்குது. ஆனால் 2 பேருமே வந்து பாவியல் தான். பாவியல் வந்து பார்க்கறதுனால வந்து அவ்வளோ வந்து முன்னேற்றமான பலாபலங்களை வந்து கொடுத்துருவாரு. இருந்தாலும் அவர்களுடைய திசைகள், புத்திகள், பலன்கள் பிரகாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 2க்கு அதிபதி வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறனால பெண்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்து கொண்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மாணவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நான் சொன்னது மாதிரி தான், வியாபாரிகளுக்கு அதே மாதிரி பெரிய லெவலில் எதுவும் பண்ண வேணாம். இந்த வாரம் கன்னியாராசி நேயர்களுக்கு எதுவும் சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் இந்த வாரம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு நம்ம வந்து நார்மலாக கொண்டு போயிடலாம். ஒன்றும் எந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சனி இருக்கிறதுனால சனி பொதுவாக வந்துட்டாலுமே சில தடங்களை உருவாக்குவார். ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான். வாழ்க்கையில் வேகமாக போய்கிட்டே இருப்போம். அந்த ஸ்பீடு பிரேக்கர் வரும்போது வண்டியை பிரேக் போடுறது மாதிரி தான், கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து பயப்பட வேணாம். சனி வந்து டிசம்பர் மாதத்தோடு விலகிடுறாரு. இன்னைக்கு மாதம் வந்து ஜூன் மாதம் பறக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பறக்குது அப்படின்னா இன்னொரு 5 மாதம் 6 மாதம் தான் ஊடால இருக்காது. 2 வருஷ காலகட்டத்திற்கு கூடியது. இந்த 2 வருஷம் நம்ம கழிச்சிட்டோம். கன்னியாராசினியர்கள் எவ்வளோ படாத பாடுபட்டிருப்பாங்க. அதில் கன்னியாராசினியர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரா நட்சத்திரம் வந்து 22 வயசுக்குள்ளே சில பேருக்கு முடிஞ்சது, 25க்குள்ளே. இந்த உத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 25 வயசுக்கு மேலே தான் இந்த ராகு மகாதசையில் இதெல்லாம் வரும். அப்படின்னும் போது ரொம்ப பேர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறையா பேருக்கு இந்த ராகு தசை வந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை தான் பால்படுத்தி இருக்குது. வில்லங்க விவகாரம், கோடு நாட்டு கேஸு, குடும்ப பிரிவினைகள், இதுதான் ராகு தசை. எனக்கு தெரிஞ்ச அனுபவம், என்கிட்ட வந்த ஜாதக அனுபவ பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த என்னங்க ஒரு டைவர்ஸு அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னோம்னா ராகு தசையாங்கன்னு கேட்டோம்னா ஆமாங்க அப்படின்வாங்க. இல்லை ஜாதகத்தை பார்த்தோம்னாலும் அப்படி தான் இருக்காங்க. அவர் வந்தோடனே அந்த வேலையை தான் பார்ப்பார். அதனால் வந்து அவர் தான் படாத பாடுபடுவாங்க. எதுலேயும் வந்து பொருத்தங்கள் இது முழுவதுமே நல்லா பார்த்து அவசரப்படாமல் நிதானமாக பொறுத்துட்டா நல்லபடியாக பார்த்து முடியுங்க. அந்த நட்சத்திரத்தினுடைய வலிமை இது உத்திரமும் அஸ்தமும். ஏன்னா ராகு தசை ஒரு அதே மாதிரி கார்த்திகை, உத்திராடம், ரோகிணி அந்த மாதிரி தான் வருவார். ரோகிணி அந்த வேலை தான் பார்ப்பார். அப்படின்னும் போது கொஞ்சம் கன்னியாராசினியர்களும் இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் இதுலேயும் வந்து கொஞ்சம் அடுத்து பிற்கால நம்ம விசேஷமாக இருக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. கொஞ்சம் சூதானமாக எதுலேயும் இப்போதைக்கு அவசரப்படாமல் இருக்கிறது நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து துளாராசினியர்களுக்கு. துளாராசினியர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து சுக்கிரன் வந்து 21ஆம் தேதி வக்கரமாகி திருப்பி வந்து 8ல் வந்து உட்கார்றாரு. 9ல் வந்து புதனும் ராகு இருக்காங்க. 9ல் புதனும் ராகு இருக்கிறது வந்து தகப்பா வர்க்கத்தில் வந்து தர்க்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தகப்பா வர்க்கத்துக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து தகப்பா வர்க்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 3ல் சனி கேது இருக்குது. இளைய சகோதர ஸ்தானங்கள்னால பகைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இளைய சகோதர ஸ்தானங்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிக்கிறது நல்லது. 4ல் குரு இருக்காரு, 5ல் வந்து செவ்வாய் இருக்காரு, 8ல் வந்து சூரியன் சுக்கிரன் இருக்காரு, 9ல் வந்து ராகுவும் புதனும் வந்து இருக்காங்க. 21ஆம் தேதி தான் வந்து சுக்கிரன் வந்து பேச்சு ஆகிறாரு. அப்படிங்கும்போது துளாராசி நேயர்களுக்கு இப்போ தான் 7ம் சனி இதெல்லாம் விலகி இருந்தாலும் 3ல் குரு வந்து உட்காந்துருந்தாரு. அவர் போய் இப்போ மாறி இருக்காரு. 3ல் உள்ள குரு வந்து துரியோதனன் படை மாண்டது அப்படின்வாங்க. அவர் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீசமாக இருக்கிறதுனால வந்து கெட்டவன் கெட்டானாலும் கெட்டிடும் ராஜ்யம்ன்றது பிரகாரம் வந்து துளாராசி நேயர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து சிறப்பை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதான் ஆணி 24ஆம் தேதி திருப்பி வந்து 3லே வந்து உட்காந்துருவார். ஆனால் 3, 6, 11ல் வந்து சனி பகவான் வந்து விசேஷமான ராஜயோக பலன்களை தரணுன்ற யோக பலன்கள் இருக்கும். அவர் வந்து நம்மளுக்கு சனி பகவான் விளையாடுறதுக்குள்ளே ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் போது நம்மளுக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். துளாராசி நேயர்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன், காளியம்மன் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபடுறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் வந்து துளாராசி நேயர்களுக்கு வந்து எதுவும் சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் வந்து ஆட்சியில் வந்து உட்காரதுனால பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு சனி கிணி இல்லாதனால
மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். துளாராசினியர்களுக்கு 10ஆம் இடத்தை வந்து குரு வந்து நீச பார்வையானாலும் தொழிற்சானத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கனால உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். கலைஞர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மாணவர்களுக்கு எந்த வித பாதிப்புகள் ஒன்றும் சனி இல்லாதனால மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. இருக்கிறத கொஞ்சம் நல்லா படித்தாலே போதும். அதனால் வந்து 3ல் உள்ள சனி கேது வந்து நம்மளுக்கு இளைய சகோதரஸ்தானம் தகப்பாக இருக்கும். இது மட்டும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கணும். 4-5 அதிபதி வந்து சனி கேது தான் சம்மந்தப்பட்டிருக்கனா சுகஸ்தானாதிபதி பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி. பூர்வீக புண்ணியஸ்தானம் உண்டா சொத்து பத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேது விலகினதுக்கப்புறமா அல்லது சனி விலகினதுக்கப்புறமா பண்ணுறது நம்மளுக்கு சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் துளாராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமான வாரமாகவே இருக்கும். மேலும் துளாராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, துளாராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய திசையியல் புத்தியியல் பலன்கள் பிரகாரம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ராசி பலன் தான் பேசுகிறோம். ராசின்றது வந்து நம்ம ஜாதக பிரகாரம் வந்து உடல் அப்படின்வாங்க, மனோகாரகன் அப்படின்வாங்க. சந்திரன்றவர் வந்து லக்கினம் தான் வந்து உயிர் அப்படின்ற இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்கள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பொது பலனாக தான் இதுவரையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஒழிய இதுதான் நடக்கும் அப்படின்றது லக்கின பிரகாரம் தான் வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியும். அவங்களுடைய ஜாதகம் கல்யாணம் முடிச்சிட்டோம்னா மனைவியினுடைய ஜாதகம் இல்லை கணவனுடைய ஜாதகம் குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னோம்னா குழந்தைகளுடைய இது முழுவதுமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுபோக வந்து அவங்களுக்கு வந்து ராசிக்கு சுக்கிரன் சிறப்பாக இருக்காரு, யோகமாக இருக்காரு அப்படின்னா வைரம் மோதிரம் அந்த மாதிரி வைரங்கள் சம்மந்தப்பட்டு போட்டுக்கிறது நல்ல சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து எந்த வித பாதிப்பில் ஒன்றும் இருக்காது, நல்லா இருக்கும். தகப்பா வர்க்கத்தில் மட்டும் எந்த வித தர்க்கங்கள் தகப்பா உடல்நிலைகள் இது மட்டும் வந்து கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கிறது. அடுத்து நான் பார்க்கறது வந்து விருச்சராசி நேயர்களுக்கு. விருச்சராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த வாரம் வந்து பேச்சு அப்படின்னு கேட்டோம்னா சுக்கிரன் வந்து வக்கரமாகி வந்து ரிசர்வத்துக்கு வந்து உட்கார்றாரு, 7ல் வந்து உட்கார்றாரு. குருவினுடைய பார்வையோடு வந்து உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிற்சாலையை வந்து செவ்வாய் வந்து பார்க்குறாரு. அப்படி நம்மும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்கும், தொழிலாளர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், கலைஞர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து 7ஆம் சனி இருக்கிறதுனால வந்து மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக படிக்கிறதுனால சனியினுடைய மறுபெயர் வந்து மந்தன் அல்லது முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தன்றது மறதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதனால தான் மாணவர்கள் வந்து திருப்பி வந்து நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பொதுவாக 7ஆம் சனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே தடங்கள் தான். ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து ரோட்டில் இருக்கிற ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான். நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக போயிருந்தோம்னாலும் அது வந்து நம்மளை வந்து எப்படி தடுக்குதோ அந்த மாதிரி தான் வந்து தாமதம் தடங்கள் ஏமாற்றம் குழப்படி மனசட்டலாட்டம் எந்த ஒரு காரியமும் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் அது வேகமாக முடியும் அப்படின்னு நினச்சிருக்கல பார்த்தோம்னா அந்த காரியம் வந்து இழுத்துக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த 7ஆம் சனினாலே மக்கள் வந்து பயப்படுறாங்க. அதுக்கு விடுபட்ட தெய்வங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா விநாயகர் பெருமாள் அனுமர் இந்த தெய்வங்களை வழிபட அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும். சனீஸ்வர பகவான்றவர் வந்து பொதுவாக நாயஸ்தர் தான். நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லதே பண்ணுவார், கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெடுதலே பண்ணுவார். அப்படின்னா அவருடைய காலகட்டங்கள் வந்து 7.5 வருஷம் இருந்தாலும் வந்து அந்த 7.5 வருஷத்தினுடைய தன்மையில் வந்து அவர் வந்து திசா புத்திகள் பலன்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நல்ல பலனே பண்ணுவார். எத்தனையோ பேருக்கு 7ஆம் சனி நடக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் வீடு கட்டுவாங்க, கல்யாணம் காட்சிகள் முடிப்பாங்க, நல்ல தொழில்துறைகள் சிறப்பாக அவங்களுக்கு முழுமே பார்த்தீங்க அப்படின்னா திசா புத்திகள் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். நம்ம வழிபடக்கூடிய தெய்வம்ன்றது வந்து ராசிக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடலாம். சில பேர் வந்து இந்த 7ஆம் சனிக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வங்களை வழிபடலாம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் திசைக்கு வழிபடுங்க, இந்த திசைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி திசைக்கு வழிபடுக்கிறது கொஞ்சம் நல்ல சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வாக்கில் சனி கேது இருக்கிறதுனால எதையும் வந்து வாக்கு மட்டும் வந்து நம்ம வந்து பார்த்து நிதானமாக ஏற்றனால வாக்கு சனி கோப்பு குடும்பம் அத்தனையும் குலைக்கும்ன மாதிரி வாக்கு சனின்னுவாங்க அல்லது பாதச்சனின்னுவாங்க. பாதச்சனின்றது அலைச்சலை கொடுக்கும், வாக்கு சனின்றது நம்ம பேசுகிற பேச்சை நம்மளுக்கே விச சொல்ல இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் போராட்டத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பாதிப்பை காட்டும். அதே மாதிரி வந்து உத்தியோகம் பார்க்குற இடத்துலையே போராட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வந்து தொழில்துறையில் இது மூலமே நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விருச்சராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி பகவான் மட்டும் ஒரு 7.5 வருஷம் இருந்த கரகம் இன்னொரு 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக விலகிடுச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேறு எந்த வித பாதிப்பு இருக்குது. இந்த வாரம் வந்து விருச்சராசி நேயர்களுக்கு வந்து சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் இல்லாத காலகட்டத்தினால வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். சனி இருக்கிறதால சில கொஞ்சம் பள்ளங்கள் அதாவது ஒரு படி ஏறினா ஒரு படி இழுக்கிறது மாதிரியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பயப்பட வேண்டாம். திசாபதிகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நல்லபடியாக போயிருக்கு. இது பொது பலன் தான். ராசிக்குன்றது வந்து பொது பலன் தான். லக்கின பலன் இருக்குது, நீ ராசி பலன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு நீ லக்கின பலன் இருக்குது. அதுக்குரிய திசைகள் புத்திகள் பலாபலங்கள் இருக்கிறதுனால அதுகள் வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
ஆனால் இந்த வாரம் வந்து கிரக பயிற்சியில் சுக்கிரன் வந்து வக்கரமாக இருந்தாலும் அவர் நல்ல இடத்துல வந்து உட்கார்றதுனால நமக்கு எந்தவித பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. பெண்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் எந்தவித பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, சிறப்பாக இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வங்களை நான் சொன்ன மாதிரி வழிபட்டுக்கிறேன். அடுத்து நான் பார்க்கறது வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து தற்போது இந்த வார கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மட்டும் வந்து ரிஷபத்துக்கு வந்து வக்கரமாக இருக்குது. ஆறுக்கு அதிபதி ஆறுலேயே வந்து பொதுவாக வந்து சுக்கிரன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பாவி அப்படின்வாங்க. அவர் ஆறுக்கு அதிபதி ஆறுலேயே வந்து உட்காந்துருக்காரு. இருந்தாலும் வந்து 7 சனியில் வந்து சென்ம சனி சென்ம கேது 7ல் வந்து புதன்றாக எந்த ஒரு சுபகரக பார்வையில் எதுவும் கிடையாது. அதனால் வந்து தனுசு ராசி நேயர்கள் வந்து எவ்வளோக்கு சூதானமாக இருக்கணுமோ அவ்வளோக்கு சூதானமாக இருக்கிறது வந்து நல்லது. சில பேருக்கு வந்து உடல்நலம் முடியாமல் போயிருக்கு, சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு ப்ரெஷர் ஏறி இருக்குது, நிறையா ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அதுபோல் ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து கிரகம் பல வாரமாக நான் சொல்லியிருக்கிற மாதிரி கருதி 1-4-7 காரிசேரவனுக்கு கொண்ட பெண்ணலப்பான் குடும்பம் பாலாம், பெண்ணாக இருந்தால் ஆணப்பான் குடும்பம் பாலாம். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளுக்குரிய கிரகம் தான் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது அவசியம், பொறுமை அவசியம். சில பேருக்கு சனி கேது இருக்கிறதுனால குடும்பத்திலே இல்லாத அளவுக்கு இருக்குது. சாமியாராக போகிறது மாதிரி வந்து குடும்ப சூழல்கள் இல்லாமல் சாமியாராக வாழ வேண்டிய காலகட்டங்கள் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அலிக்கரகம் அப்படின்வாங்க, சனியும் கேதுவும் சம்மந்தப்பட்ட அலி அப்படின்வாங்க. அப்போ அதுக்குரிய அமைப்புகள் பிரகாரம் கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சு இருந்தாலுமே அவங்களால வந்து இல்லறத்துலையும் ஈடுபட முடியாத அளவுக்கு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அல்லது உடல்நிலைகள் முடியாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த கிரகம் வந்து சனியோ அல்லது கேதுவோ மாறையில் ஆணுடைய தாக்கங்கள் வந்து கட்டாயமாக வந்து குறையும். குரு பகவான் வந்து ஆனி மாதம் 24 தான் வராரு. சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கனால பெண்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் வந்து சென்மச்சனியாக வந்து உட்காந்துருக்கிறதுனால சென்மம் சனின்றது வந்து தலைக்கு மேலே உள்ள கத்தி போல 7 ஒருவனை அவனை தொட்டால் இருந்த எல்லாம் பதிவிட்டு கிளப்பி விடு, வேலை செய்ய போனத்தில் சீச்சி என்பர் உங்கள் உணவற்று உடுக்க துணியற்று தம்பி தம்பையினையும் தான் பெற்ற செல்வத்தை 84 வைக்கின்றது மாதிரி அந்த மாதிரி கூடிய கிரகம் வந்து 7 சனியினுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து சென்மச்சனி. ஒன்று வந்து விரைச்சனின்றது 12ல் இருக்கும், பாதச்சனின்றது அல்லது வாக்குச்சனின்றது 2ல் இருக்கும். இந்த சென்மச்சனின்றது அதிகமான பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் வந்து குடுக்கல் வாங்கல், ஜாயிண்ட் போடுதல், ஜாமீன் போடுதல், பொறுப்பேற்றுக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம தான் தண்டனை கட்டிய வேண்டிய சூழல்கள் இருக்கும். அதனால் வந்து பெரிய லெவலில் தொழில்துறைகள் பண்ணுறது தற்போதுக்கு வேண்டாம். பெரிய அமௌண்ட்டு போட்டு கூட்டாளிகளோட வந்து இப்போதைக்கு தற்போது வந்து எந்தவித பகையும் வேண்டாம். அதனால் வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அவசியமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பெருமாள், அனுமார், தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து வழிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களில் இதில் வந்து நிதானமாக போகணும். குடுக்கல் வாங்கல, ஜாயிண்ட் போடுதல், ஜாமீன் போடுதல், பொறுப்பேற்றுக்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம தண்டங்கட்டியாக வேண்டிய சூழல்கள் இருக்கும். சில பேருக்கு வில்லங்க விவகாரம், கூடு நாடு கேஸுன்றது மாதிரி போட்டிருக்கு. சில பேருக்கு அசிங்கப்படுதல், அவமானப்படுதல், கேவலப்படுதல், துக்கப்படுதல், துன்பப்படுதல், துயரப்படுதல் மாதிரி நிறையா இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறது வந்து ஜோதிடன்ற ஒரு கடவுள் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல வழிமுறையில் வந்து இந்த ஏரியாவில் ஒரு கல் கிடக்கு, இல்லை இந்த பாதை அடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேறு பாதையில் போகிறதுக்கு தான் இந்த ஜோதிடம்ன்றது. ஜோதிடம்ன்றது வந்து ஜோதிஷம் அப்படின்வாங்க, வெளிச்சம் அப்படின்வாங்க. அவர் வந்து வெளிச்சம் காட்டுறது தான் அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்து சென்மச்சனின்றது வந்து நல்ல திசைகள் நடந்தாலுமே நல்ல புத்திகள் நடந்தாலுமே அவருடைய தாக்கங்கள் வந்து சனியினுடைய தாக்கம் கட்டாயமாக இருக்க தான் செய்யும். கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்புகள் வந்து நல்ல திசாபதிகள் இருந்தால் குறைக்கும், இல்லைன்னா முழுமையான பலன் வந்து கெடு பலனாகவே நடத்தக்கூடிய அமைப்புகளில் அவர் பண்ணுவார். அதனால் அந்த சனி விலகிற வரையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆனி 24 வந்து குரு வருவார். குரு வர வரையுமாவது கொஞ்சம் நம்ம எதுலேயும் வந்து கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய சூழல்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் அதிகமாக பாதிக்கக்கூடிய கிரகத்தில் தான் அவர் வந்திருக்காரு. அவர் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து பாதிக்கணுமோ. இப்போ 7லையும் இப்போ 7 அதுவும் இப்போ வந்து புதனூர் ஆகும், கிரகண சம்மந்தம்னுவாங்க. முழு கிரகணம் சனியும் கேதும் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அலின்னுவாங்க. சில பேர் வந்து இல்லறத்தில் இருந்தும் இல்லறம் நடத்த முடியாமல் தான் இருக்கும். அது சனியோ இல்லை கேதுவோ விளையிச்சா அதனுடைய தன்மையில் வந்து கட்டாயமாக வந்து மாறும், பயப்பட தேவையில்லை. அதனால் எப்போதும் போல் வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கும். எதையும் வந்து நிதானித்து ஆலோசித்து கொஞ்சம் பொறுமையாக நடைமுறைப்படுத்துறது தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த வாரம் வந்து சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் இல்லை, நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஓரளவுக்கு சனியினுடைய தாக்கங்கள் இருக்கிறதுனால எதையும் ஆலோசித்து பண்ணுங்கள், நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு ராசியிலேயே வந்து குரு பகவான் உட்காந்துற நீசத்தில் இப்போ வந்து 21ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து வக்கரமாக வந்து ரிஷபத்தில் வந்து உட்கார்றாரு, 5ல் வந்து உட்கார்றாரு. 5ஆம் இடம் வந்து உட்கார்றது வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்வை பார்க்குறாரு.
2ல் வந்து செவ்வாய், 12ல் வந்து சனி கேது அப்படின்றதுக்குரிய கிரகத்தில் இருக்குது. 5ல் சூரியன் சுக்கிரன், 6ல் வந்து புதனும் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த வாரம் வந்து மகர ராசி நேயர்களுக்கு எதுவும் சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் கிடையாது. அதனால் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பாக வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிரன் வந்து 5ல் வர்றதுனால பெண்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 7ம் சனியில் விரையச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக எதுவும் எடுத்து பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியினுடைய பெயர் வந்து மந்தன் அல்லது முடவன் அப்படின்னு, ஒன்று முடக்கும் இல்லைன்னா மறதியை கொடுக்கும். மந்தன்னா மந்தத்தன்மை அப்படின்வாங்க. நம்ம படிக்கிங்க, பிள்ளைய நல்லா படிக்கிங்க, ஆனால் எக்ஸாம் டயத்தில் பார்த்தா மறதி வந்துடும். அப்போ அந்த மாதிரி மறதியினுடைய சூழல் இருக்கிறதுனால வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபடுங்க, விநாயகர் வழிபடுங்க, அனுமார் வழிபடுங்க. அந்த மாதிரி வழிபட்டு, இல்லை கோயிலுக்கு போக முடியல இந்த கொரோனா வைரஸ்னால கோயிலுக்கு எதுவும் போக முடியல அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் வழிபடுங்க. படங்களை வச்சு வழிபடுறது நல்ல சிறப்பாக தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று ஏன்னா 10க்கு அதிபதி சுக்கிரன் வந்து வக்கரமாக இருந்தாலும் ஆட்சியில் வந்து உட்காரனால உத்தியோகஸ்தர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு இது மூலமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ராசியில் வந்து சனி வீட்டில் குருவும், குரு வீட்டில் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்தளவு பாதிப்பு இருக்குது. ஆனால் 7ம் சனியினுடைய விரையச்சனியினுடைய தாக்கங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது ரொம்ப விரயமாகாமல் சிலருக்கு உடலை பாதிக்கும், சில பேருக்கு தொழிலை பாதிக்கும், சில பேருக்கு வந்து குடும்பத்தை பாதிக்கும். அது வந்து ரொம்ப வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குன்னா சில பேர் வந்து சொந்த வீடு வாசல்கள் கட்டலாம். கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் எதுனாலும் இப்போதைக்கு கடனின் பேர்லேயே வாங்குங்க. கடன் வட்டி கட்டுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும். எதுக்கு அப்படின்னா ஒரு பழமொழி இருக்கும், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தது மாதிரி. கடன் பட்டாயம் வந்து ஐயா வட்டியாயிருமே, கொடுக்கணுமே, நல்ல பேர் எடுக்கணுமே அப்படின்ற அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் வட்டிக்கு வாங்குங்க, கடனாக வாங்குங்க அப்படின்றேன். அந்த கடன் வந்து சுபகாரிய கடனாக மாறும். அதனால தான் அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மிச்சபடி வந்து இந்த வாரம் வந்து சந்திராஷ்ட காலகட்டங்கள் எதுவும் இல்லாதனால ஓரளவுக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எந்த வித பாதிப்பு எதுவும் இருக்காது. இந்த வாரம் வந்து நல்ல முன்னேற்றமான வாரமாகவே இருக்கும். மகர ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து யோகமாக இருந்தால் சனி பகவானை வழிபடுங்க. ஏன்னா ராசிநாதனே அவர் தான். அவருக்கு கும்பத்துக்கும் அவர் சொந்த வீட்டுக்கு அதிபதி. அவர் ராசிநாதன் வர்றதுனால வந்து சனி 7ம் சனி வந்தாலே பெரிய லெவலில் வந்து தாக்கம் ஏற்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆகணும்போது சனீஸ்வர பகவான் யோகமாக இருந்தால் அவருக்குரிய கல்லுகள், நீலக்கல், இந்த மாதிரி இது வழிபடுங்க, போட்டுக்கலாம். அவர் திசைகள் எது நடந்துச்சு, உங்களுக்கு யோகாதிபதியாக சனி இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாஸ்திர பிரகாரம் இல்லை ஜோதிட பிரகாரம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் வந்து 7ம் சனியினுடைய தாக்கம் 7 தான். 7 வந்துட்டாலே சில தடங்கள், தாமதம், கோளாறு இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் போராட்டம், சிந்திக்க வேண்டியது, கடன் பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை உருவாக்குறது தான் 7ம் சனி. அதனால தான் 7ம் சனி அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் வந்து பயப்படுறதுக்குரிய காரணம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பல சிக்கல்களே கொடுப்போம். நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், இது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இதில் தப்பிப்போம்னு நினைப்போம். அந்த இடத்துல தான் இல்லை செக் வைப்பார். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து பாதிப்புகள் வந்து இருக்க தான் செய்யும் 7ம் சனியுடைய தாக்கம். அதை ஆலய தரிசனங்கள் மூலமாகவும் இதாகவும் நம்ம பாதுகாக்கலாம். 12ல் சனிக்கு எது இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு நல்லது. 12ல் சனிக்கு எதுன்றது மோட்ச கரகம்னுவாங்க. ஒரு வழிபட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில்துறையில் மட்டும் எதையும் வந்து பிரம்மாண்டமாக பண்ண வேணாம். கூட்டாளிகிட்ட இப்போதைக்கு பிரிய வேண்டாம். இருக்கிற தொழில் என்னவோ அதை மட்டும் இப்போதைக்கு வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிச்சப்படி வந்து எந்தவித பாதிப்பில் எதுவும் இருக்காது. இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சிறப்பான வாரமாகவே இருக்கும். சனியினுடைய தாக்கத்தினால மட்டும்தான் இந்த பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். மிச்சப்படி வந்திருக்க கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல ஃபேவரட்டாக தான் இருக்கார், ஒன்றும் பாதிப்பில். செவ்வாய் நல்லா தான் இருக்கார். சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்காங்க. கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல தான் இருக்குது. இந்த ராசியில் மட்டும் நீசமாக வந்து குரு பகவான் மட்டும் இப்போதைக்கு வந்து உட்காந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர் விளையிட்டார். என்னதான் இருந்தாலுமே ஒரு கெட்டது, ஒரு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ அங்கிட்டு வந்துருமோன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த கெட்ட கிரகம் நீசம்ன்றது. அவர் விளையிட்டாலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிச்சப்படி இந்த வாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வந்து கும்பராசி நேயர்களுக்கு சித்திரை சுவாதி அப்படின்னும் போது 20ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 21 பாதியில் வந்து விளையிடுது. புதன்கிழமை காலையில் வந்து சந்திராஷ்ட காலகட்டங்கள் வந்து விளையிடுது. அப்படின்னும் போது இந்த வாரம் ஆரம்பமே கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து ராசியில் வந்து செவ்வாய் இருக்குது. 5ல் இருந்த சுக்கிர பகவான் வந்து 21ஆம் தேதி வந்து ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து வக்கரமாகி ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. அதாவது வீடு, வாசல், மண்மன, பொன்பொருள், தேகஸ்தானம்ன்றது 4ஆம் இடம். அதில் வந்து சுக்கிரன் வந்து அவர் சொந்த வீட்டிலே வந்து அவர் வக்கரமாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டிலே வந்து உட்கார்றது வந்து சுபராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து 10க்கு அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அதுவும் சுபமான காரியம்தான். 3, 6, 11 வந்து சனி கேது வந்து உட்காரும் போது வந்து விசேஷமான பலாபலங்கள். கேது உட்கார்ந்தால் பலன் இல்லையே இருக்கோ இல்லையா,
சனி வந்து உட்காந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர் நல்ல பலாபலன்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் வந்து சனீஸ்வர பகவான் வந்து அந்த 11 இருக்கிறது லாபஸ்தானம் அப்படின்வாங்க. அவர் விளையாடுறதுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடியது தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தோஷ காலகட்டங்கள் மட்டும் ஓரளவுக்கு வந்து முக்கியமான நிகழ்வுகள், பெண் பார்க்குற படம்லாம் இல்லை பத்திரப்பதிவுகள் இந்த மாதிரி இது மட்டும் நம்ம கொஞ்சம் விளக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேறு எந்த வித பாதிப்புல ஒன்றும் இருக்காது. அதுபோக வந்து எல்லாமே இப்போதைக்கு வந்து கிரகம்னு பார்த்தீங்கன்னா ராகு எதுக்குள்ளே தான் எல்லா கிரகமே கட்டுப்பட்டுருக்கு. அவர் வந்து சுக்கிரன் புதனூர் ராகு வந்து 5ல் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து 5ல் முதல்ல வந்து ராகு மட்டும் இருந்தப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வந்து பூர்வீக சொத்துகள் சம்மந்தப்பட்டது எதுவுமே பண்ணக்கூடாது, அல்லது மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கலாம், அல்லது தர்ப்பணம் பண்ணலாம். அந்த மாதிரி எது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து கும்பராசி நேயர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கிறோங்க. தாய் ஸ்தானாதிபதிக்கு நல்லா இருக்கும், ஒன்று பாதிப்பு ஒன்று இருக்குது. 5ல் வந்து புத்திரஸ்தானங்கள் வந்து ராகு இருக்கிறதுனால புத்திரஸ்தானங்களை கவனமாக பார்க்கணும். தாய் மாமா இருக்கவங்க வந்து தர்க்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் சூதானமாக பார்க்கணும். அது போக பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க வேணாம். அதில் கோர்டு நாடு கேஸ்னாலும் இப்போதைக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பூர்வீக சொத்துக்கள் விற்கிறது இந்த மாதிரி இது இப்போதைக்கு தற்போது தொட வேணாம். அந்த மாதிரி ராகு கேது பேச்சு வச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அந்த லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு தராது. அதனால் வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். 2க்கு அதிபதி வந்து குரு நேசமாக தான் அவர் ஆணி 24 வந்து அவர் மாறுவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இப்போதைக்கு இருக்கிறது வந்து 5ல் வந்து ராகுவோ குலதெய்வ வழிபாடுகள் எதுவும் பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணலாம். தெய்வ வழிபாடுகள், பிண்டங்கள் வைக்கிறது அல்லது திதிகள் கொடுக்கறது இந்த மாதிரி எது பண்ணணுனாலும் நல்லாயிருக்கும். புத்திர வர்க்கத்தில் வந்து தர்க்கங்கள் எதுவும் வேண்டாம். அதனால் அது மட்டும் அனுசரித்து நம்ம போய்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு வந்து விஷக்கரகம் அப்படின்வாங்க. அவர் அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து உட்காராரோ அந்த இடத்த கெடுப்பாருன்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்குது. அதனால் அதை மட்டும் வந்து புத்திர தர்க்கத்தில் வந்து இப்போதைக்கு எந்த முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இல்லை பாக பிரிவினைகள் அது இதுன்னு எந்த இது சூழ்நிலையில் எதுவும் எடுக்க வேண்டாம். மிச்சப்படி வேறு வந்து கும்பராசி நேயர்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த சந்திராஷ்ட காலகட்டத்தை மட்டும் கவுத்துக்குருங்க. அதே மாதிரி கும்பராசி நேயர்கள் சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 18ஆம் தேதி நைட்டே ஆரம்பிக்கிறாரு. 19ஆம் தேதி திங்கக்கிழமை ஃபுல்லாக இருக்காரு. செவ்வாய்க்கிழமை மதியத்தோடய முடிஞ்சிடுறாரு. அடுத்து மீனராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மதியத்துக்கு மேலே ஆரம்பிச்சிடுறாரு. 21 ஃபுல்லாக இருக்காரு. 22 மதியம் வரையும் இருக்காரு. இது வந்து சந்திராஷ்ட காலகட்டம். கடக பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து 4ல் உள்ள ஒரு வக்கரமாகி வந்து ரிஷபத்துக்கு வந்து உட்கார்றாரு. 12ல் வந்து செவ்வாய், 11ல் வந்து குரு, 10ல் சனி, கேது, ராகு இந்த மாதிரி இருக்கையில் வந்து தொழில்துறையில் வந்து சில இடர்பாடுகள் ஏற்படும். அந்நிய மதத்தினர் இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து தொழில்துறையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. யாரையும் நம்பி எதையும் பேச வேண்டாம். நம்ம பாட்டுக்கு மனசில் பட்டதை பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மேலே வந்து புகாரை வந்து திருப்புவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கும். 3ல் வந்து சுக்கிரன் வந்து உட்காந்துருக்காரு. 3லே சூரியன் சுக்கிரன். 4ல் மட்டும் புதனும் ராகு உட்காந்துருக்காரு. தேகஸ்தானத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை. ராகு தவறு, புதன் உட்காந்துருக்கிறது தவறு. 2மே ஆகாத கிரகமாக வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப சூதானமாக இருக்கணும். அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தாய் ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா தாய் உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நம்மளுக்கும் தேகஸ்தானங்கள் ஏற்படக்கூடிய தேக பலவீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதிக டென்ஷன் எதிர்பாராமல் இருக்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டென்ஷன் படாமல் இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு நல்லாயிருக்கும், மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுக்கு மட்டும் 10ல் சனி கேது இருக்கிறதுனால தொழில் தொடரில் சில இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை மீறி நம்ம வந்து ஜெயிக்கலாம், ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்த வாரம் மட்டும் சந்திராஷ்டம் மட்டும் இருக்குது. அந்த சந்திராஷ்ட காலகட்டத்தை மட்டும் முக்கியமான முடிவுகள் மூலமே தவிர்த்துறது வந்து நல்ல இதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேறு எந்த வித பாதிப்பு ஒன்றும் பண்ணாது. மீனராசி நேயர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 12வது ராசி மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்ச ராசி ஏற்பட்டது வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறோம்னா தெய்வ ராசி அப்படின்வாங்க. 12ல் ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்வாங்க. 12ல் ஒரு பாவியோ ஒரு சுபரோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நல்லது பண்ணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து மோட்ச ராசின்றது தெய்வ அம்சம் பொருந்திய ராசி அப்படின்றதுக்கு வந்து ஏற்கனவே மீனராசின்னு பல வாரமாக கூறிக்கிட்டே இருக்கேன். அதனால் தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தெய்வத்தை நோக்கி ஒரு அடி வச்சோம் அப்படிங்கிறோம்னா தெய்வம் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கின்றது சாஸ்திரம். அந்த மாதிரி மீனராசினியர்கள் வந்து தெய்வ வழிபாடுகளில் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னு சொன்னோம்னா தெய்வ பலங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கூட இருக்கும், நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் வந்து எந்த வித பாதிப்பில் வந்து இந்த வாரம் மட்டும் சந்திராஷ்ட காலகட்டத்தை மட்டும் தவிர்த்துக்கிறோங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை. உத்தியோகஸ்தருக்கும் தொழிலாளர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கிறோங்க. வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து
தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம். இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். உடல் திருப்ப சொல்கிற மாதிரி ஒரு தேகஸ்தானம் ரொம்ப முக்கியம், தாய் ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தாய்கிட்ட அந்த தர்க்கங்கள் இதெல்லாம் வைக்க தேவையில்லை. அது மட்டும் பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்லை பிரிவினையில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சுதாரணமாக பார்த்துக்கிட்டா தெய்வ அம்சம் பொருந்திய ராசி நேயர்கள் தான் மீன ராசி நேயர். அதை மட்டும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல முன்னேற்றமாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் வந்து எந்த வித ஓரளவுக்கு கதம்பமான வாரமாக இருக்கும். நல்லதே நடக்கும்னு விரும்புவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.